வீர தீர சூரன் மார்ச் 27 ரிலீஸ். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தெரியாதது நானும் சொல்ல முடியாது, சித்தா இயக்குனர் அருண்குமார் சொல்ல முடியாது, தயாரிப்பாளர் யாஷ் பூஷிபா அவங்களும் சொல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சியான் விக்ரம் நடிப்பில் உருவாகி இருக்கிற வீர தீர சூரன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக இருந்த நிலையில் நேற்று டெல்லி ஹைகோர்ட்டில் படத்துக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இந்த நிலையில் படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்கிற சியான் விக்ரம் இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வச்சிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. நடிகர் விக்ரம் நடிப்பில் உருவாகி இருக்கிற வீர தீர சூரன் படத்தை சித்தா படத்தை டைரக்ஷன் பண்ண அருண்குமார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் துஷாரா விஜயன், சுராஜ், எஸ்ஜே சூர்யா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரே நைட்டில் நடக்கிற சம்பவங்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படத்துடைய காலை காட்சிகளை ரத்து பண்ணியிருக்காங்க. மேலும் டிக்கெட்கான ரீஃபண்டும் நடந்துட்டுருக்கு. இதுக்கு காரணம் பட தயாரிப்பு நிறுவனத்துக்கும் படத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இன்னொரு நிறுவனத்துக்கும் உள்ள பிரச்சனைகள் தான். இந்த படத்தோட டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங் ரைட், ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் எல்லாமே பிஃபோர் யூ அப்படின்னு ஒரு கம்பெனி வாங்கியிருக்காங்க. அதோட வேல்யூ கிட்டத்தட்ட 50 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங் ரைட்டோட அமௌண்ட் மட்டும் 7 கோடி இருக்கும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இந்த தொகையை ஹீரோ விக்ரமோட சேலரிக்காக பே பண்ணுவோம் அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பிஃபோர் யூ கம்பெனி டெலிவிஷன் ரைட்ஸை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அக்ரிமெண்ட்டை மீறி படத்தோட ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் டெலிவிஷன் ரைட்ஸை சேல் பண்ண முடியாது, அதோட நட்டத்தை தயாரிப்பு நிறுவனம் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதாவது வீர தீர சூரன் படத்துடைய டெலிவிஷன் ரைட்ஸை விற்று விக்ரமுக்கு சம்பளம் தரப்போகிறோம் அப்படின்னு அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அதே ரைட்ஸை பிஃபோர் யூ கம்பெனிக்கும் அக்ரிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரே நேரத்தில் 2 பேருக்கும் இப்படி ப்ராமிஸ் பண்ணதால் நர்வஸான பிஃபோர் யூ கம்பெனி கோர்ட்டுக்கு போய் படத்தோட ரிலீஸ்க்கு ஸ்டே வாங்கிட்டாங்க. அதனால தான் படத்துடைய ரிலீஸ் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சியான் விக்ரம் தனக்கு தர வேண்டிய ரைட்ஸை, அதாவது சம்பளத்தை உடனே விட்டு கொடுத்துருக்காராமா. அதனால் கேஸ் போட்ட கம்பெனி கேஸை வித்ட்ராவல் பண்ண முடிவு பண்ணியிருக்காமா. இன்றைக்கி மார்னிங் கோர்ட் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ண உடனே அதை செய்ய போகிறாங்களாமா. அதனால் 11 மணி போல் கோர்ட் ஆர்டர் வரும். அது வந்ததும் படத்தை ஸ்க்ரீன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.